அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். பள்ளிவாசலில் இறந்து போன ஒருத்தருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. ஜனாசா தொழுகை பள்ளிவாசலில் நடத்தப்படுது. பள்ளிவாசலினுடைய இமாம் ஜனாசா தொழ வைக்கிறாரு. எல்லோரும் தொழுகிறார்கள். பள்ளிவாசலுக்கு வெளியில் தொழாமல் சிலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நிற்பவர்கள் சகோதர சமயத்தவர்களா என்று பார்த்தால் நிற்பவர்கள் முஸ்லீம்கள். இதில் என்ன ரொம்ப பெரிய கொடுமை என்னன்னா, யார் இறந்து போனாரோ அவருடைய பையன் தொழுகாமல் வெளியில் நிற்கிறார். இப்படி ஒரு கொடூரமான காட்சியை ஒரு இடத்துல பார்க்க நேரிட்டது. ஏன் அவர் தொழுக வரலை அப்படின்னா, தொழுகையை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியல. வாப்பா இறந்து ஜனாசா தொழ வைக்கப்படுது, மகன் தொழுகாமல் வெளியில் நிற்கிறார். தொழுகைனா என்னன்னு அவருக்கு சொல்லித்தரப்படலை. பள்ளிவாசலுக்கு வெளியில் கைகட்டி நிற்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை காணக்கூடிய ஒவ்வொருவரும், உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் அந்த குழந்தையை ஒழுக்கத்தோடு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து வளருங்கள். அதோடு சேர்த்து இதையும் சொல்லி கொடுத்து வளருங்கள். நான் இறந்து போய்விட்டால் என் ஜனாசா தொழுகையை மகனே நீந்தான் தொட வைக்க வேண்டும். மகன்தான் தந்தையினுடைய ஜனாசா தொழ வைப்பதற்கு மிக மிக தகுதியுடையவன். அந்த உணர்வோடு கனெக்ட் ஆகி எந்த இமாமும் தொழ வைக்க முடியாது. அதற்கு தகுதியான நபர்கள், வாரிசுகள் உங்கள் ஜனாசாவை உங்கள் பிள்ளைகள் தொழ வைக்கட்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.